டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்க போகிறோம். 100 லெசன் படித்தா போதும்னு சொல்லியிருப்போம். இல்லை ஒவ்வொரு லெசனுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின் இனிமேல் டெய்லி பார்க்க போகிறோம். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் 10th சிவிக்ஸில் இந்திய அரசியலமைப்பு இந்த பாடத்துக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இப்போ பார்க்க போகிற கொஷினில் எவ்வளோ கொஷின் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதோ கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முகவுரையானது 1976ஆம் ஆண்டு எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? 42வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. முகவுரையானது 1976ஆம் ஆண்டு எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 1976ல் 42வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. டாக்டர் பிஆர் அம்பேத்கரின் கூற்றுப்படி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும்? சட்டப்பிரிவு 32. டாக்டர் பிஆர் அம்பேத்கரின் கூற்றுப்படி எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மான்னு கேட்டிருக்காங்க. சட்டப்பிரிவு 32. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் எந்த உரிமை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது? தொடக்க கல்வி. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் எந்த உரிமை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளதுன்னா தொடக்க கல்வி. எந்த பிரிவுன்னு கேட்டாங்கன்னா பிரிவு 21A. கீழ்கண்ட வாக்கியங்களில் குடியுரிமை பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1. குடியுரிமை சட்டம் 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. 1 வந்து சரி. குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னா 9 முறை திருத்தப்பட்டுள்ளது. 1 வந்து சரி. 2. குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பற்றி விளக்கும் குடியுரிமை சட்டம் 1955இல் இயற்றப்பட்டது. இல்லை ரெண்டும் சரிதான். குடியுரிமை சட்டம் எப்போ இயற்றப்பட்டதுன்னா 1955இல். 3. குடியுரிமை பெறுவதற்கு 5 வழிமுறைகள் உள்ளன. இல்லை 3 சரிதான். இல்லை 1, 2, 3மே சரிதான். ஆப்ஷன் வந்து சி. 1, 2 மற்றும் 3 சரி. குடியுரிமை சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டதுன்னா 9 முறை. குடியுரிமை சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னா 1955இல். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறது? பகுதி 3. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கப்படுகிறதுனா பகுதி 3. தற்போது சொத்துரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு பிரிவு 300A. சொத்துரிமை பற்றி கூறும் அரசியலமைப்பு பிரிவு எதுனா பிரிவு 300A. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4இல் எந்த சட்டப்பிரிவில் தரப்பட்டுள்ளது? சட்டப்பிரிவு 36இல் இருந்து 51 வரை. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 4இல் எந்த சட்டப்பிரிவில் தரப்பட்டுள்ளதுன்னா சட்டப்பிரிவு 36இல் இருந்து 51 வரை. எந்த பகுதின்னு கேட்டாங்கன்னா பகுதி வந்து 4. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1. உலகில் எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது. 1 வந்து சரி. 2. நெகிழும் தன்மை கொண்டதாக உள்ளது. 2 வந்து தவறு. நெகிழும் தன்மை மற்றும் நெகிழாத்தன்மை கொண்டது. இல்லை நெகிழும் தன்மை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 2 வந்து தவறு. 3. 25 வயது நிரம்பிய குடிமக்கள் அனைவருக்கும் எந்தவித பாகுபாடுமின்றி வாக்குரிமையை வழங்குகிறது. 3 வந்து தவறு. 25 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. 18 வயது வரணும். இல்லை 25 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. 3 தவறு. 4. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. 4 வந்து சரி. இல்லை கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகளில் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. தவறானது எதுனா 2, 3 தான் தவறு.
இல்லை நெகிழும் தன்மைன்னு கொடுத்துருக்காங்க. நெகிழும் தன்மை மற்றும் நெகிழா தன்மை. மூணாவது வந்து 25 வயதுன்னு கொடுத்துருக்காங்க. 18 வயது தான் வரணும். இல்லை 2, 3 தான் தவறு. ஆப்ஷன் வந்து பி, 2 மற்றும் 3 தவறு. முகவுரையின் நோக்கம் பற்றிய வாக்கியங்களில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவது. இதுதான் சரியானது. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. செம்மொழிகள் வந்து எந்த ஆண்டு தகுதி பெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ் 2004, மலையாளம் 2013, தெலுங்கு 2008, ஒடியா 2014, சமஸ்கிருதம் 2005, தமிழ் வந்து 2004, மலையாளம் 2013, தெலுங்கு 2008, ஒடியா 2014, சமஸ்கிருதம் 2005. ஆப்ஷன் வந்து சி, இதுதான் சரியானது. அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கிடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்பு குறித்த ஆராய ஏப்ரல் 2007 யாருடைய தலைமையில் ஒரு ஆணையத்தை அரசு வெளியிட்டது? MM பூஜி தலைமையில் அரசின் பல்வேறு நிலைகள் அவற்றிற்கு இடையேயான தொடர்பு மற்றும் பங்களிப்புகள் குறித்து ஆராய ஏப்ரல் 2007 யாருடைய தலைமையில் ஒரு ஆணையத்தை அரசு வெளியிட்டதுன்னா MM பூஜி தலைமையில். எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க. 2007 ஏப்ரல் மாதம். இந்திய அரசியலமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எத்தனை அமர்வுகளாக எத்தனை நாட்கள் நடைபெற்றது மற்றும் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை அமர்வுகள்னா 11 அமர்வுகள். எத்தனை நாட்கள் நடைபெற்றதுன்னா 166 நாட்கள் நடைபெற்றது. எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னா 2473 திருத்தங்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது மற்றும் 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து டி. சரியான கூற்றை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மாகாண பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 292 பேர். 1 வந்து சரி. 2 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் 93 பேர். 2 சரி. 3 பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர். 3 சரி. 4 மாகாண முதன்மை ஆணையர்கள் 3 பேர். 4 சரி. இல்லை சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அனைத்துமே சரிதான். மொத்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா 389 பேர். மாகாண பிரதிநிதிகள் வந்து 292 பேர். சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் வந்து 93 பேர். பலுச்சிஸ்தான் சார்பில் ஒருவர். மாகாண முதன்மை ஆணையர்கள் வந்து 3 பேர். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் மற்றும் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்பட்டவர் டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் இறுதியாக முகவுரை எத்தனை பாகங்கள், எத்தனை சட்டப்பிரிவுகள், எத்தனை அட்டவணைகளை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள், 8 அட்டவணைகளை கொண்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் இறுதியாக முகவுரை எத்தனை பாகங்கள்னு கேட்டாங்கன்னா 22 பாகங்கள். எத்தனை சட்டப்பிரிவுகள்னு கேட்டாங்கன்னா 395 சட்டப்பிரிவுகள். எத்தனை அட்டவணைகளை கொண்டுள்ளதுன்னா 8 அட்டவணைகளை கொண்டுள்ளது. ஆப்ஷன் வந்து பி, இதுதான் சரியானது. யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது? நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் அரசியலமைப்பு முகவுரை அமைந்துள்ளது. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. இவங்க 2 பேரும் தான் துணைத் தலைவர்கள்.
ஆப்ஷன் வந்து ஏ 1 மற்றும் 2 சரி. தலைவர் கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். தற்காலிக தலைவர்னு கேட்டாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. துணைத் தலைவர்கள்னு கேட்டாங்கன்னா HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. அரசியல் அமைப்பில் எந்த பிரிவில் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றும் முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளது? பகுதி 20 பிரிவு 368. அரசியலமைப்பின் எந்த பிரிவில் சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றும் முறைகள் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா பகுதி 20 பிரிவு 368. அடுத்தது பொறுத்துக. தற்போது இந்திய அரசியலமைப்பில் இருந்த அதிகார பகிர்வினை சரியாக பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொதுப்பட்டியல் 52. ஆப்ஷன் வந்து சி இதுதான் சரியானது. மத்திய பட்டியலில் எத்தனை இருக்குன்னா 100, மாநில பட்டியல் வந்து 61, பொதுப்பட்டியல் வந்து 52. 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து எந்த உரிமை நீக்கப்பட்டது? சொத்துரிமை. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1978ல். எந்த சட்ட திருத்தம்னு கேட்டாங்கன்னா 44வது சட்ட திருத்தம். அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து எந்த உரிமை நீக்கப்பட்டதுன்னா சொத்துரிமை. தற்போது சொத்துரிமையானது சட்ட உரிமையாக மாற்றப்பட்டு எப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது? பகுதி 12. தற்போது சொத்துரிமையானது சட்ட உரிமையாக மாற்றப்பட்டு எப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளதுன்னா பகுதி 12. தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் யாருடைய ஒப்புதலுடன் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யலாம்? நாடாளுமன்றத்தின் உரிமையுடன். தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவர் யாருடைய ஒப்புதலுடன் அடிப்படை உரிமைகளை ரத்து செய்யலாம்னா நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன். முகவுரையில் அடங்கி உள்ளவைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 இறையாண்மை மிக்க. 1 வந்து சரி. 2 சமதர்ம. 3 சமய சார்பற்ற. 4 ஜனநாயக குடியரசு. இல்லை எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அனைத்துமே சரிதான். முகவுரையில் அடங்கியுள்ளவை எதுனா இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு. இல்லை அனைத்துமே சரிதான். 11வது அடிப்படை கடமையாக 2002 படி 51A(k)வின் கீழ் 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வழங்குவதற்கான சட்ட திருத்தம். 86வது சட்ட திருத்தம். இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. மத்திய நாடாளுமன்றம். இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றது எதுனா மத்திய நாடாளுமன்றம். இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வை பற்றி கூறுகிறது? அட்டவணை 7. இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வை பற்றி கூறுகிறதுனா 7வது அட்டவணை. நீதி பேராணை பற்றிய கூற்றுகளை ஆராய்கன்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை என அழைக்கப்படுகிறது. கூற்று 1 வந்து சரி. நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை என அழைக்கப்படுகிறது. கூற்று 1 வந்து சரி. கூற்று 2 நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் கொண்டவை உச்சநீதிமன்றம் மட்டுமே. கூற்று 2 வந்து தவறு. நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் கொண்டவை உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம். இதில் ரெண்டுமே வரணும். இதில் உச்சநீதிமன்றம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கூற்று 1 மட்டும்தான் சரி. கூற்று 2 வந்து தவறு. ஆப்ஷன் வந்து ஏ. கூற்று 1 மட்டும் சரி. இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின் கீழ்
குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு அதை மத்திய அரசும் மாநில அரசும் பிரித்து கொள்கின்றன. எந்த சட்டப்பிரிவுன்னு கேட்டிருக்காங்க? சட்டப்பிரிவு 280. இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகள் விதிக்கப்பட்டு அதை மத்திய அரசும் மாநில அரசும் பிரித்து கொள்கிறதுனா சட்டப்பிரிவு 280 கீழ். அடுத்தது பொறுத்துக. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 பாகுபடுவதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பு. பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 பாகுபடுவதை தடை செய்தல். பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பு. பிரிவு 17 தீண்டாமையை ஒழித்தல். ஆப்ஷன் பி தான் சரியானது. மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எந்த ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமித்தார்? 1983. மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராய மறைந்த முன்னாள் பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எந்த ஆண்டு சர்க்காரியா குழுவை நியமித்தார்னா 1983. சர்க்காரியா குழுவின் பரிந்துரைகளில் மத்திய அரசு செயல்படுத்திய பரிந்துரைகளின் எண்ணிக்கை 180. 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு யார் தலைமையின் கீழ் மூவர் குழு ஒன்றை நியமித்தது? டாக்டர் பி.வி. ராஜமன்னார் தலைமையில். அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளின் 3 பெரும் பிரிவுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க? சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை. இது 3 தான் சரியானது. மக்களாட்சி வராது. அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகளின் 3 பெரும் பிரிவுகள் எதுனா சமதர்ம, காந்திய, தாராள அறிவு சார்ந்தவை. இது 3 தான் சரி. 1, 2, 4 சரி. ஆப்ஷன் சி 1, 2 மற்றும் 4 சரி. கீழ்கண்ட கூற்றுகளை விவரின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 1 பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டம் இயற்ற மத்திய மற்றும் மாநில சட்டமன்றங்கள் அதிகாரம் பெற்றுள்ளது. 1 சரி. பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளில் சட்டம் இயற்ற மத்திய மற்றும் மாநில சட்டமன்றங்கள் அதிகாரம் பெற்றுள்ளது. 1 சரி. கூற்று 2 பொதுப்பட்டியலில் இயற்றப்படும் சட்டங்களில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டால் மாநில அரசு இயற்றும் சட்டமே செல்லும். கூற்று 2 தவறு. பொதுப்பட்டியலில் இயற்றப்படும் சட்டங்களில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய அரசு இயற்றும் சட்டமே செல்லும். இதுதான் சரியானது. இல்லை மாநில அரசுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கூற்று 2 தவறு. கூற்று 1 மட்டும்தான் சரி. கூற்று 1 சரி. கூற்று 2 தவறு. ஆப்ஷன் ஏ. செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாடு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 2004. செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாடு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னா 2004. 2024 செம்மொழி தகுதி பெற்றுள்ள மொழிகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க? 2024 செம்மொழி தகுதி பெற்றுள்ள மொழிகளில் சரியானது எதுனா இல்லை அனைத்துமே சரிதான். பாலி, பிராகிருதம், அஸ்ஸாமி, வங்கமொழி, மராத்தி. இல்லை அனைத்துமே சரிதான். 1976 பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துறைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க? 1 கல்வி. 1 சரி. 2 உணவுன்னு கொடுத்துருக்காங்க. 2 தவறு. காடுகள் வரணும். இதில் உணவுன்னு கொடுத்துருக்காங்க. 3 எடை மற்றும் அளவுகள். 3 சரி. 4 பறவைகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு. 4 சரி. 5 உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்புகளை தவிர பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். 5 சரி. இல்லை எது தவறுனா இல்லை 2 உணவுன்னு கொடுத்துருக்காங்க. காடுகள் தான் வரணும். இல்லை சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. 1, 3, 4, 5 இதுதான் சரியானது. ஆப்ஷன் சி இதான் ஆன்சர்.
மாநில அவசர நிலையின் காலம் அதிகபட்சம் எவ்வளவு ஆண்டாக இருக்க முடியும்? 3 ஆண்டுகளாக. மாநில அவசர நிலையின் காலம் அதிகபட்சம் எவ்வளவு ஆண்டுகளாக இருக்க முடியும்னா 3 ஆண்டுகள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. பிரிவு 18 கல்விசார் பட்டங்களை தவிர பிற பட்டங்களை நீக்குதல். பிரிவு 19 பேச்சுரிமை மற்றும் கருத்து தெரிவிக்கும் உரிமை. பிரிவு 20 தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. இல்லை ஆன்சர் அப்படியே நேராகவே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1 2 3 4 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? பஞ்சாப் மாநிலம் 1951. இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா பஞ்சாப் மாநிலத்தில் 1951. இதுவரை இந்தியாவில் எத்தனை முறை நிதி சார்ந்த அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது? 0, ஒரு முறை கூட இல்லை. இதுவரை இந்தியாவில் எத்தனை முறை நிதி சார்ந்த அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதுன்னா ஒரு முறை கூட இல்லை, 0. நிதி சார்ந்த அவசர நிலையின் போது மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராயினும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமானது யாருடைய ஆணையின்படி குறைக்கப்படும்? குடியரசுத் தலைவரின் ஆணையின்படி. நிதி சார்ந்த அவசர நிலையின் போது மத்திய மாநில அரசு ஊழியர் எந்த வகுப்பினராயினும் உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட அனைவரது ஊதியமானது யாருடைய ஆணையின்படி குறைக்கப்படும்னா குடியரசுத் தலைவரின் ஆணையின்படி. சரியான இணையை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1947. 1 தவறு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1946. இல்லை 47ன்னு கொடுத்துருக்காங்க. 1 தவறு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949 ஜனவரி 26ன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை 2மே தவறு தான். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போனா 1949 நவம்பர் 26. இல்லை ஜனவரி 26ன்னு கொடுத்துருக்காங்க. 2ம் தவறு தான். 3 நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. 3 சரி. இல்லை கேட்டிருக்கிறது என்னென்னா சரியான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியானது எதுனா 3 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி 3 மட்டும் சரி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1946. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1949 நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1950 ஜனவரி 26. அடுத்தது பொறுத்துக. அரசியலமைப்பின் திறவுகோல் எதுன்னு கேட்டிருக்காங்க. முகவுரை. அரசியலமைப்பின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். செம்மொழிகள் எத்தனைனா 11 மொழிகள். அடிப்படை கடமைகள் மொத்தம் எத்தனைனா 10. ஆப்ஷன் சி 2 1 3 4. திறவுகோல் முகவுரை. பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். செம்மொழிகள் மொத்தம் 11. அடிப்படை கடமைகள் 10. அரசியலமைப்பின் சிறு அரசியலமைப்பு என எந்த சட்ட திருத்தம் அறியப்படுகிறது? 42வது சட்ட திருத்தம். அரசியலமைப்பு செயல்பாடு குறித்து ஆய்வு செய்ய 2000ஆம் ஆண்டில் யார் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் ஒன்று அமைந்தது? திரு எம்.என். வெங்கடாசலையா தலைமையில். குடியரசுத் தலைவரால் தேசிய அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது எந்த சட்டப்பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது? சட்டப்பிரிவு 19 கீழ். இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 1947 ஜனவரி 22. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எப்போனா 1947 ஜனவரி 22.
பொறுத்துக. பிரிவு 22 தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான உரிமை. பிரிவு 23 மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினையும் பரப்பும் உரிமை. இது அப்படியே தலைகளை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து பி. பிரிவு 22 தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான உரிமை. பிரிவு 23 மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். பிரிவு 25 எந்த ஒரு சமயத்தினையும் பரப்பும் உரிமை. இதோட 10th சிவிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் இந்திய அரசியலமைப்பு. இதுலேருந்து 50 இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் செகண்ட் லெசன் நடுவண் அரசுலேருந்து 50 இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்க்கலாம்.